இன்றைக்கி நம்ம சேனலில் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மேட்சான சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பெருங்காயம் நான் கட்டி கட்டியாக அப்போ தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் வாங்கி தான் அதை சின்ன சின்னமாக நறுக்கி காய வச்சுக்குவேன். அதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்குவேன். இன்றைக்கி அடிக்கலை, காய்ஞ்சதோடு இருந்ததுனால 2 சின்ன பீஸு 2 போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னிக்கு ஒரு மூடி தேங்காய், அப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு 6லேருந்து 7 மிளகா போட்டுக்கலாம். காரம் இல்லாத மிளகாயாக இருந்தால் 7 மிளகாய்கிட்ட நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்னா சம்பா நீல மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 7 மிளகாய் நம்ம அதில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இதை போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டுட்டு மிளகா பொரிஞ்சதும் வெள்ளைப்பூடு போட்டு வெள்ளைப்பூடு பொரிஞ்சதும் இந்த மீடியம் சைஸு வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். இல்லைன்னா மிளகா அந்த மாதிரி கரிஞ்சிடும். லேசாக பாருங்கள், கரியலை. ஆனால் இந்த மாதிரி இப்போ பார்த்து நம்ம கவனமாக வச்சுக்கணும். 3 நாள் அடுத்தடுத்து போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போடணும். போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறந்தே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு புளி போட்டுறணும். எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் புளி போட்டுறணும். வரமிளகா போட்டதுக்கப்புறமே புளி. நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். அதனால் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு குட்டியோன்னு கொஞ்சம் புளி தான் போட்டிருக்கேன். போட்டு புளி அதை எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு அதை ஒரு வதக்கிட்டு நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் போட்டுடலாம். தக்காளி போட்டதுமே எப்போவுமே நம்ம தக்காளி வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டுறணும். இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுறேன். இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லா தக்காளி நல்லா வெங்காயம் தக்காளி இந்த உப்பில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நான் தேங்காயை நான் திருகலை. இன்றைக்கி சின்ன சின்னமாக கீரி தான் வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுறணும். தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மல்லித்தலை சேர்த்துக்கிற போகிறோம். மல்லித்தலை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா மல்லித்தலையாக இருந்தாலும் கருவேப்பிலையாக இருந்தாலும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. மண் இல்லாமல் கழுவிட்டு அதை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். நான் ஒரு கட்டில் பாதி அளவு சேர்த்துருக்கேன். மல்லி இந்த சைஸில் புதினா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி புதினா போடலை, வெறும் மல்லித்தலை மட்டும் தான் போட்டிருக்கேன். தேங்காய் மல்லித்தலை போட்டுட்டு ரொம்ப நேரம் எப்போவுமே நம்ம சட்னி வதக்கக்கூடாது. அது மல்லித்தலை போட்டுட்டு ஒரு வதக்குனதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நம்ம இதில் அடுப்புலேயே வச்சுருக்கக்கூடாது. மல்லித்தலை ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதான், கிண்டியாச்சு. எல்லாமே நம்ம மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, தேங்காய் வதங்கிடுச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சும்மா சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான், சிம்பிளாக செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.